ஹாய் கைஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கானிக்கல். இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிஎஸ் 50ல் சென்டர் சாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, பெடல் சாஃப்ட். அந்த பெடல் சாஃப்ட் சேக்கு வந்தால் எப்படி கரெக்டாக புஷ் கொடுத்து அடிக்கணும், என்ன மாதிரி புஷ் எப்படி தேஞ்சிருந்தால் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், மாற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டியில் ஆல்ரெடி இருந்தது. நான் கழட்டிட்டேன். ஒரு ஷாஃப்ட் வச்சு பஞ்ச் பண்ணி நான் வெளியே எடுத்துட்டேன். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா 2 புஷ்ஷு, சென்டரில் பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. 2 புஷ்ஷு தான் அடிப்போம். அந்த 2 புஷ்ஷு தான் நமக்கு சென்டர் ஷாஃப்ட்டுக்கே சேஃப்டியானது. இந்த புஷ்ஷு தேஞ்சிச்சுன்னா நமக்கு ஷாஃப்ட் ஒன் சைடாக இறங்க ஆரம்பிக்கும். நீங்கள் பெடல் பண்ணும்போது ஒன் சைடு கீழே இறங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த சேக்கு வரும். லைட்டாக சேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் தேஞ்சிருக்கா, அந்த புஷ்ஷு தேஞ்சிருக்கா அப்படிங்கிறத நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஷாஃப்ட்டு சம்டைம்ஸ் தேயும், பெண்டு இருக்கும், அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். புஷ்ஷு தேஞ்சால் சாஃப்ட் பெண்ட் ஆயிரும். அதெல்லாம் செக் பண்ணி தான் போடணும். இந்த 2 புது புஷ்ஷு நம்ம வாங்கியிருக்கோம். அந்த புது புஷ்ஷு எப்படி அடிக்கணும், எப்படி க்ரீஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த புஷ்ஷை கரெக்டாக வச்சுட்டு வால்வு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஃப்ளாட் சர்ஃபேஸான வால்வு எடுத்துகிட்டு நம்ம புஷ்ஷை கரெக்டாக அடிக்கணும். கிராஸாக அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல் டயாக இருக்குது பார்த்தீங்களா, அது கட் ஆயிரும். ஸோ கிராஸாக அடித்தா கண்டிப்பாக கிராக் விழுந்துடும். அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, ஃபுல்லாக சேஸே மாற்ற வேண்டிய நிலமை வந்துடும். இது லைட்டாக தட்டி விட்டுட்டு வால்வு எடுத்து கரெக்டாக ஈக்குவல் பொசிஷனில் நமக்கு ப்ராப்பராக வால்வு வச்சு நாம் பஞ்ச் பண்ணிக்கலாம். பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு ஆல்ரெடி நான் க்ரீஸ் போட்டேன். டக்குன்னு உள்ளக்க கையை விட்டுறாதீங்க. அதாவது பிஸ்ஸரு, டஸ்ட்டு, இந்த இரும்பு தூளெல்லாம் இருக்கும், கையில் டக்குன்னு ஏறிடும். ஏன்னா இது தேஞ்சு ஓடுற பொருள், அதனால் கண்டிப்பாக பிசுறு இருக்கும், இரும்பு பீஸு கண்டிப்பாக கையில் ஏறிடும். அதனால் சீக்கிரம் கை விட்டுறாதீங்க. லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணுங்கள், போதும், அவ்வளோதான். ஈஸியாக சாஃப்ட் இந்த புஷ்ஷு கரெக்டாக பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அடிக்கும்போது மட்டும் கரெக்டாக ஃப்ளாட்டாக அடிச்சிங்கன்னா போதும். சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக கரெக்டாக ஈக்குவலாக மூமெண்ட் இருக்கணும் சென்டர் சாஃப்ட்டு. அப்போ தான் ஷாஃப்ட்டு போடும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் க்ரீஸ் அப்ளை பண்ணி ஒரு 2-3 தடவை ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆகிக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்துட்டா நம்ம ஷாஃப்ட்டு போடும்போது அந்த பக்கம் இருக்க புஷ்ஷை தள்ளிட்டு போகாத மாதிரி தான் ஷாஃப்ட்டே அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. இப்போ 2 புஷ்ஷு அடித்தாச்சு. இப்போ இந்த சைடு அந்த சைடு அடிச்சிச்சு. சைடு இருக்க க்ரீஸை லைட்டாக அப்படியே வெளியே எடுத்துவிட்டு உள்ள க்ரீஸை தள்ளி விட்டுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இப்போ ஷாஃப்ட்டை போட்டுக்கலாம். நம்ம சென்டர் ஷாஃப்ட்டை போடும்போது பாருங்கள், வாஷர் கரெக்டாக இருக்கணும். இந்த சைடு என்ன பண்ணணும்னா 3 வாஷர் போடணும். இப்போ ஷாஃப்ட்லேயும் நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா இது ஒன்ஸ் லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் க்ரீஸ் கண்டிப்பாக லூப்ரிகண்ட் இருக்கணும். கண்டிப்பாக செமிசாலிட் லூப்ரிகண்ட்டு, அதான் க்ரீஸு, அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்படி ரொட்டேட் பண்ணி தள்ளிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷாஃப்ட் ஃப்ளெக்சிபிளாக உள்ளக்க போயிடும். இதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு என்ன பண்ணணும் அப்படின்னா 3 வாஷர் போடணும். 3 வாஷர் என்ன, பிளேட் வாஷர் போடணும். ஓகேங்களா. ஈஸியாக போகுது பார்த்தீங்களா. க்ரீஸ் அப்ளை பண்ணால் போதும். இந்த ஷேக் இருக்காது. இப்போ ஷேக் இருக்காது, ஏன்னா இப்போ தான் புது புஷ் அடிச்சிட்டோம்ல, ஆனால் ஷேக் இருக்காது. ஷேக் இருந்தால் நம்ம கண்டிப்பாக புஷ்ஷை கழட்டிட்டு வேறு புஷ் அடிக்கணும். ஓகேங்களா. இந்த ஷேக்கை தடுக்கிறதுக்காக தான் இந்த புஷ்ஷு 2 புஷ்ஷு யூஸ்ஃபுல் பண்ணுவீங்க. இதில் 3 வாஷர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இப்போ காமிக்கிற பாருங்கள். 3 வாஷர் இருக்குது. ஆல்ரெடி இந்த சைடு 1 இருக்கும். புதுசாக போடணும், பழசாக போட்டுறாதீங்க. ஏன்னா அது ஓடி தேஞ்சிருக்கும். வாஷரே ஃப்ளாட்டாக காயின் மாதிரி ஆயிரும், திக்கன் கம்மியாயிரும். ஓகேங்களா. அப்போ புது வாஷர் போட்டுக்கங்க. 3 வாஷர் போடணும். இதில் 1 நான் போட்டுட்டேன். ஒன்று தான் இருக்குது. இந்த சைடு 1 இருக்குது. அதுபோல் நான் முன்னாடி 2 போட்டிருக்க பாருங்கள். அதில் 2 வாஷர் இருக்குது. இது ஒரு வாஷரு, தென் இன்னொரு வாஷர் இருக்குது. இந்த 3 வாஷர் போட்டுக்கலாம். இந்த 3 வாஷர் போட்டுட்டு அந்த பக்கம் நாம் சென்டர் ஷாஃப்ட்டை தள்ளி விட்டுக்கலாம், பஞ்ச் பண்ணி தள்ளி விட்டுக்கலாம். தள்ளி விட்டுக்கப்போ அந்த பக்கம் ஃபேனுக்கு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வாஷர் போடணும். 3 வாஷர் போட்டு ஃபேன் போட்டு, அதாவது புள்ளின்னு சொல்லுவீங்க, ட்ரை புள்ளின்னு சொல்லுவீங்க, அந்த ஃபேனை போட்டு அதுக்கப்புறம் வாஷர் அந்த எட்ஜ் வரைக்கும் போட்டு பிளாக் கேப் போட்டு அந்த பக்கம் பெடலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இவ்வளோதான் ப்ராசஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.